Amen. Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமென். ஆமாம், தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும், உங்கள் வீடுகளை ஆளுகை செய்யட்டும், உங்களுடைய குடும்பங்கள் மேல் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டுதலாய், ஆண்டவர் தாமே நல்ல ஒரு தலைவராய், கர்த்தருடைய வார்த்தையை தாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்ல மாதிரி நல்ல ஆமேன் சொல்லணும்ல, எனக்கு புரியல. அது நல்ல ஆமேன் அப்படின்னா நல்ல உற்சாகத்தோடு சொல்லணும்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஸ்டர் பேர் என்ன, ரபிலா சிஸ்டருக்கு சாவே இல்லைன்ட்டாங்க. பக்குன்றுச்சுங்க அப்படியே. இல்லை, ஏன் சொல்கிறோம்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. இயேசு சொல்லுவார், யோவானை குறித்து சொல்லுவார், நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு கூட இருந்தால் உன்னுடைய காரியம் என்ன அப்படின்பார். அடுத்த வசனம் சொல்லுது, அதனால் இயேசு கிறிஸ்து அநேக சீஷர்கள் யோவானுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி விசுவாசிச்சாங்களாம். அவர் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆனால் அப்பேற்பட்ட யோவானை செத்து போயிட்டா வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நம்ம அப்படின்னா உங்களுடைய நாட்கள், உங்களுடைய ஆண்டவர் மேலே இருக்கிற திட்டங்கள் பூர்ணமாக நிறைவேறும். அதன் பின்பு உங்களுடைய ஆன்மா உங்களுடைய சரீரத்தை பிரியும், இல்லாட்டி இயேசு வந்துடணும். ஆமாவா? ரெண்டு நேரம் நடக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம், பலவீனங்களில் சுகப்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். விசுவாசிச்சா கண்டிப்பாக நடக்கும். ராமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ரைட்டு. அப்போ நம்ம இன்றைக்கி 2026 புது வருஷ செய்திக்குள் நம்ம போகலாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட போதிக்க நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறேன். மிச்சம்லாம் ஆண்டவர் தான் உங்களோட கூட பேசுவார், விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். நம்ம இப்போ ஒரு உபத்திரவ நேரத்திற்குள்ளாய் கடந்து போக போகிறோம். நம்மவா யாருக்கு உபத்திரவம் சொல்லுங்கள்? யாருக்கு? எனக்கு தான் உபத்திரம். உனக்கு தான் உபத்திரம். 3 மணி ராத்திரி உங்களை தூங்க விடாமல் பிரசங்கம் பண்ண பற்றியா? எனக்கு தான் உபத்திரம். இது வந்து என்னுடைய உபத்திரவ நேரம். ஆண்டவர் தான் நம்ம நடத்தணும். கர்த்தர் நம்மோடு பேசணும். ராமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக ஹல்லேலூயா. நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறவங்களாம் நல்ல கரங்களை ஹல்லேலூயா. இங்கே வர இது பழைய ஜோக்கு. இது செத்து இந்த ஜோக்கு செத்து புதைச்சி புல் முளைச்சிருச்சு. புல் இல்லை, மரமே நிற்கிது. இப்போ இன்னும் அந்த ஜோக்குக்கு ஏமாந்துருங்க எல்லாரும். ஒரு நைட் ப்ரேயரும் தவறாமல் எல்லா ஊழியக்காரனும் பண்ணுற விளையாட்டு தான் இது. ஆனாலும் அதுக்கு ஒரு நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் பாஸ்டர். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சும்மா ஒரு அலையிலியாஸ் அப்படியா கவனிப்பீங்களா? அந்த பகுதியில் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். லைட் இல்லையா? கர்த்தர் தாமே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பாராக. ஆமாம், இல்லை, இங்கே முகங்கள் தெரியுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. தூங்குதா, கண்ணு திறந்துருக்கான்னு கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ? சரி, அப்போ நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஒருவேளை நான் இன்னைக்கு நடக்க போகிற செய்திக்கு ஒரு தலைப்பு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தண்டிக்காத கர்த்தர். சொல்லுங்க பாப்போம். செய்தியின் தலைப்பு இப்படி தான் என்னால் வைக்க முடிஞ்சது. தண்டிக்காத கர்த்தர். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கிறவர் அல்ல, விசுவாசிக்கிறவங்க மட்டும். சரியா? மோசஸ் அங்கே சும்மாவே கண்டு திறந்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இதில் நீங்கள் கண்ணாடி வர போட்டிருக்கீங்க, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தான், தண்டிக்காத கர்த்தர். சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் ஒரு 10 பேர்கிட்ட சுற்றி புத்தி சொல்லு, கர்த்தர் ஒன்றும் தண்டிக்க மாட்டார். ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல சொன்னேன். 10 பேர்கிட்ட சொல்லுன்னா கர்த்தர் தண்டிக்க மாட்டார். திருப்பி ஏன் மூஞ்சி பார்க்கதான். 10 பேர்கிட்ட சொல்லு, சுற்றி அந்த தம்பிட்டெலாம் சொல்லுங்க. ராமபதர் மனைவி கிட்ட சொல்லுங்க. விமல் என்ன நீ சொல்லு, யார்கிட்ட? நான் 4 பேர்கிட்ட சுற்றி பற்றி சொல்லு, கர்த்தர் ஒன்று. சீதாராமா என்னடா சும்மா சொல்கிறா? சொல்லியாச்சு, 10 பேர்கிட்ட சொல்லியாச்சு. 10 பேர்கிட்ட சொல்லிட்டேன். கணக்கு பாருங்க, 4 மிச்சம் 6 ஏசுவாது பரல. ஒருத்தர் வந்து மிச்சம் 9 கேட்டார். உனக்கு 6 தான் கேட்கணும். தண்டிக்க மாட்டாரா? இந்த தண்டனைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க?
பனிஷ்மெண்ட். ஆண்டவர் இங்கிலீஷ் வார்த்தை, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். பிரசங்கம் பண்ணுறீங்களா? ஒரு மைக் வேணுமா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருப்பா, கூட சேர்ந்து அவங்களும். ஆமாம், அமைதியாடுறா, இவன் ஒருத்தன் மைக் எடுத்து கொடுக்க போகிறான். என்னன்னா ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை பாதாளம் தள்ள மாட்டார். உனக்கு எனக்கு ஒரு பெரிய நற்செய்தி. இது வந்து வேதாகமத்தின் உபதேசம். இது இப்போ ஹலோ, நான் இங்கே அங்கே எட்டி பார்த்துக்கிறேன். நான் யாரு அவங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. யாருமா நான்? பேரு பேரு பேர் சொல்லி கூப்பிட்றல ஆகிட்டேன் நீ. இப்போ எங்கே எங்கேயும் அங்கே வேடிக்கை பார்த்துருக்குறீங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லுகிறேன் நான். ஆண்டவர்கள் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். நல்ல கவனி, சிக்ஷிப்பார். ஆமீன் சொல்லு. எப்போ சிக்ஷிப்பார்? சொன்ன பேச்சு கேட்காதப்போ எடுத்த உடனே சிக்ஷிப்பாரா? இல்லை. ஒரு முறை சொல்லுவார், 2 முறை சொல்லுவார், 4 முறை சொல்லுவார். எத்தனை டைம்லாம் தெரியாது. அவர் யாரு மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல இரக்கமா இருப்பார். எவனை சிக்ஷிக்க சித்தமா இருக்கிறவனை சிக்ஷிப்பார். எப்போ ஆண்டவர் எப்படி செய்வார்? 2 முறை மன்னிப்பாரு, 3 முறை மன்னிப்பார். அந்த மாதிரி என்னால நம்பர்லாம் சொல்ல முடியல. ஆண்டவர் உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன நினைக்க போறன்னு அறிந்திருக்கிறார். நீ செய்யக்கூடிய எல்லா செயலினுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறார். அதை சார்ந்து ஒருவேளை முதல் தருணத்திலே சிக்ஷிப்பாரு, இல்ல மிஞ்சி போனா ஒரு 4 தருணம் கூட வாய்ப்பு இருக்குது. அது ஆண்டவர் சிக்ஷிக்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, நமக்கு தெரியாது. நான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தர் தண்டிக்க மாட்டார். மேபி இந்த புது வருஷத்துல இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை வச்சுக்கோங்க, இல்ல ஒரு வாக்குத்தத்த வசனமா வச்சுக்கோ. இல்லாட்டி இது ஏன் சொல்றேன்னா, இது வேதாகமத்துடைய உபதேசம். கர்த்தர் தண்டிக்க மாட்டார். யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன அடையும்படி. இந்த 4 தாத்தாக்களும் நேரா உட்கார். பாவம் செவத்துல சாஞ்சின்னு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. 7ஆம் கிளாஸாடா? கேட்க மாட்டான்ல, கொட்டு மண்ட நறுக்குன்னு கூட மண்டமல்லு. கோட்டு கலரை பாரு, பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி. ஏண்டா அப்பா தெளிவாக வந்து கவனிச்சுங்க. செவத்துல சாஞ்சு சொல்லுறாப்டே கவனி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, சௌந்தர்யா அவ்வளோ பெரிய ஜோக்கெலாம் இல்லை, ஏன் அப்படி சிரிச்சுக்கிற? சொல்லுங்க. தேவன் தம்முடைய, ஏப்பா இங்கே பாருப்பா, வசனம் சொல்ல சொன்னா ஒழுங்காக சொல்லணும். அப்படி பக்தியா நிறைய பேர் கண்ண முன்னு சொல்லுகிறாங்க. தேவன் தம்முடைய, அப்படியே தூங்குது கண்ண முன்னு. கண்ணை திறந்து வசனம் சொல்லு. நாம் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன், செய்தி கேட்குறீங்க, யாரும் ஜோம் பண்ணாதீங்க, கண்ணை மூடாது. சொல்லு. தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல். அப்படின்னா அந்த கெட்டு போகாமல் வார்த்தை தான் தேவன் அவனை தண்டிக்க மாட்டார். கெட்டு போகாமல், அப்புறம் நித்திய ஜீவன் அடையும்படி. புரியுதா? நித்திய ஜீவன் தருகிறார், கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவன் தருகிறார். அப்படின்னா ஆண்டவர் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவனை பாதாளம் தள்ளுகிறவர் அல்ல, நரகத்திற்குள்ள போடுகிறவர் அல்ல. அதற்கு மாறாக என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம், 30 வாசிக்கலாம். ரோமர் 8:30 வாசிக்கலாம். எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவனே அவர்களை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே. மரித்தவர் அவரே, எழுந்தும் இருக்கிறார் அவரே, தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமாவா? இப்ப நல்லா கவனி, முன்குறிக்கப்படாத யாருமே இங்க இருக்க முடியாது. மேபி நீ இயேசு விசுவாசிக்காம இருக்கலாம், மேபி இது ஒரு மதம் மாதிரி தரலாம், மேபி அட என்னடா எப்ப பார்த்தாலும் சச்சின்னு சும்மா இது பண்றாங்க உனக்கு அப்படி தோணலாம் ஒருவேளை. ஆனா நீ இன்னைக்கு இங்கே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அப்படின்னா உன்னை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். ஆனா கட்டாயப்படுத்த மாட்டார். நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கர்த்தர் ஒருபோதும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். நீ இருக்கிற அப்படின்னா உன்னை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார்ன்றதான் அர்த்தம். அப்ப யாரை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர் ஆண்டவர் என்ன பண்ற? அழைக்கிறார். என்னை ஏற்றுக்கோ, என்னை விசுவாசி, என் பிள்ளையா மாறு, நீ பாவத்தொட்டு மனம் திரும்பி வா, என்னை விசுவாசின்னு சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஆமா, அழைப்பு கொடுக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர் என்ன பண்ணிருக்காரா? எத்தனை பேர் அழைப்பை பெற்றுக்கொண்டீங்க? புரியல. எத்தனை பேர் அழைப்பை பெற்றுக்கொண்டீங்க? அப்போ நீங்களாம் நீதிமான்கள் தான், கவலையப்படாது. தைரியமாக சொல்லு, நான் நீதிமான் தான். தைரியமாக சொல்லு, நான் நீதிமான் தான். சொல்லுங்க, நான் நீதிமான் தான். சத்தமாக சொல்லு, நான் நீதிமான் தான். இயேசு கொடுத்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்க எல்லாரும் நீதிமான் தான், சந்தேகமே கிடையாது. இப்போ அடுத்த வசனம், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை எப்படி மகிமைப்படுத்தியிருக்காரு? அவர்களுக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் தான் நம்ம பெற போகிற மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகம் தான் நம்ம பெற போகிற மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நோமே மாமே சொல் பண்றப்ப நான் எதாச்சும் நான் ஒருவனை பார்த்துட்டு திட்டினுக்கிறேன், வைக்க போடுறேன். ஆமென் சொல்லுங்க, கரங்களை வச்சு ஆமென். ரைட்டா? அப்ப யாரை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கவனிங்க. யாரை தேவன் முன்குறித்தாரோ நீங்க சொல்லுங்க, யாரை முன்குறித்தாரு? யாரை முன்குறித்தாரு? யார்? கரெக்ட் தான், தைரியமா சொல்லுங்க. யாரை முன்குறித்தாரு? யார் அழைச்சாரு? ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? உங்களை அழைச்சாரா? இப்ப யாரை அழைத்தாரோ அவங்க என்ன பண்ணிருக்கிறாரு? நீதிமான மூஞ்சியில் பாரு எப்படி இது, தைரியமாவே சொல்ல மாட்டேங்க. நீதிமானாக்கி இருக்காரு நம்மள. நம்ம பாவி இல்லை, உலகத்தான் பாவின்னு சொல்லலாம். ஒருவேளை நம்ம பாவம் செய்யும் போது மாட்டிக்கிட்டோம்னா மனுஷன் நம்மளை பாவின்னு சொல்லலாம். ஆனா இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினது ஒருபோதும் மாறவே மாறாது. மனிதர்களுடைய பாவி என்று தீர்த்தாலும் கர்த்தருடைய பாவி என்று தீர்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணலாம்? தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். ஆமென் சொல்லு. விளங்கவே மாட்டேன், சத்தியமா சொல்றேன். அசிங்கமா சொல்லுவேன், பச்சை பச்சையா பேசுவேன். என்ன புரியல? வேகமா பேசினா ஆமென் சொல்றதா? வேகமா பேசுறதெல்லாம் ஆவியில பேசுறதுனா இப்ப நான் சொன்னது கள்ள உபதேசம். இதுக்கு ஆமென் சொல்லு, ஆவியில பேசுகிறேன். மனிதர்கள் நம்மளை பாவின்னு சொல்லலாம். ஒருவேளை நான் பாவம் செய்யும் போது மனிதர்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? பாவின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாவா? கெட்டவன், அயோக்கியன், திருடன், நிறைய வார்த்தைக்கு இல்லை. எப்போ ஒரு பாயிண்ட்ல தெரியலன்னு வருதோ டக்குன்னு என்ன சொல்லிடணும்? நிறைய வார்த்தைக்கு. சரி கவனிங்க, மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ராமன் சொல்லுங்க பாப்பா. மனிதர்கள் சிஸ்டர் முறைகிறீங்க. மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் சிந்தின ரத்தத்தை இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அதனால உலகமே இவனை குற்றப்படுத்தினாலும் நான் அவனை குற்றப்படுத்த மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ராமன் சொல்லுங்களேன். என்ன பெருசா பைபிள் பைபிள்ன்ற இது கூட சரியில்லையா? நீ மனிதர்கள் சொல்லலாம், ஆனா கர்த்தர் அந்த வார்த்தை ஒருபோது சொல்ல மாட்டார். எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்ன்ற நீ எல்லாம் ஜெபம் பண்ற, நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா? நீ ஒரு சில செய்கிற தவறுகளை பார்த்து மனிதர்களுடைய குற்றப்படுத்தலாம். எப்படி குற்றப்படுத்தலாம்? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை சம்பந்தப்படுத்தி கூட பேசலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோது சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் என் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்தது 100% அல்ல, 10,000% உண்மை. ஆமென். அல்லேலூயா.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அவர் தான் நம்மளை மகிமைப்படுத்துறாரு. அவர் தான் நம்மளை மகிமைப்படுத்துறார். என் பாவத்தை அவர் மன்னித்தது உண்மைன்றது நல்லா புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன தினேஷ் என்ன பண்ணணும்? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும், ஆமீன்னு சொல்லணும். அது சரி. நீதிமானாய் வாழணும். என்னை அவர் நீதிமான் ஆக்கியது உண்மைன்னா, நான் நீதிமான், நான் உரிமை கொண்டாட தயாரா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த உரிமை கொண்டாடுதலுக்கு ஏற்ற ஒரு ஜீவித வாழ்க்கையில் காணப்படணும். நீ நல்ல வேணா நல்ல கிரியைகள் காட்டணும். ஆம்பளைன்னா பிள்ளை பெற்றுக்கணும்ல, பொம்பளைன்னா கர்ப்பமாகணும்ல. அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? அப்புறம் அதே போல ஆண்டவரால் நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மை அப்படின்னா, நீதி கேட்ட கிரியைகள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க. இப்போ நலகவனி, தண்டனைக்கும் சிக்ஷைக்கும் வித்தியாசம் தெரியுமா? விசுவாசிக்கிற உன்னுடைய பாவத்தை கர்த்தர் பூரணமாய் மன்னித்து முடித்தார். உனக்கும் எனக்கும் ஆக்கின தீர்ப்பு நரகம் என்ற தண்டனை ஒருபோதும் கிடையவே கிடையாது. ராமன் சொல்ற. ஆனா சிக்ஷிப்பு உண்டு. எப்ப தெரியுமா சிக்ஷிப்பு உண்டு? நீ செய்யக்கூடாத காரியத்தை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் ரட்சிப்பை பறிக்க மாட்டார். உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை கர்த்தர் எடுத்து போட மாட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வரங்களை கர்த்தர் பிடுங்கி போட மாட்டார். அதுக்கு மாறா என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை கர்த்தர் சிக்ஷிப்பார். என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இனி அநேக சபைகளில் பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள், பெந்தேகோஸ்தே சபைகளில் 99% சபைகளில் பேசக்கூடிய கள்ள உபதேசம் என்ன தெரியுமா? நீ பாவம் செய்தா ஒரு ரட்சிப்பை இழப்புன்றதா கள்ள உபதேசம். ஆனால் நான் சொல்றேன், நீ பாவம் செய்தால் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை எடுத்து போறாரு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. எந்த அப்போஸ்தலனும் போதிச்சது கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பாவம் செய்தாலும் கர்த்தருடைய மன்னிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில் இருப்ப அப்படின்னா கர்த்தர் உன்னை சிட்சிப்பார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு தெரிய வந்ததுன்னா, ஒரு ஊழியக்காரன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லி கொடுத்தது போல, நீ செய்கிற பாவம் யாராவது தெரிய வந்துச்சுன்னா அவன் உங்ககிட்ட வந்து நீ பண்ற தப்புன்னு சொல்லணும். அப்போ நீ அவன் பேச்ச கேட்கலன்னா சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை கூட்டிட்டு வந்து சொல்லணும். அப்போ அதே பாவம் அவன் செய்யறான் அப்படின்னா சபையில போதகருக்கு தெரியப்படுத்தணும். அவன் போதகராகி நான் சொல்லி அவன் கேட்கலன்னா அவனை சபையை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். எடுத்த உடனே ஒதுக்கி வைக்க முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறோம் என்ற பேர்ல தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறவனை கிறிஸ்துவின் அன்புன்ற பேர்ல சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்க கூடாது. யூதால வாசிக்கிறோம், அவர்கள் நீங்கள் விருந்துண்ணுகையில், எது திருவிருந்து, நீங்கள் விருந்துண்ணுகையில் உங்களுடைய விருந்துகளிலே அவர்கள் கரைகளும் லட்சைகளுமாய் இருக்கிறார்கள். அதை கர்த்தர் வெறுக்கிறார். தொடர்ந்து பாவத்தில் இருப்ப அப்படின்னா சபையில கொடுக்கப்படுற வார்னிங் நீ கேட்காம செவி கொடுக்காம தொடர்ந்து பாவத்தில் இருந்தீங்கன்னா உன்னை சரீர அழிவிற்காக பிசாசுகளை ஒப்பு கொடுத்து சபை விட்டு நீக்கப்படுவீங்க. ஆமாவா? அல்லேலூயா. கரங்களை தரல சொல்லுங்க. மற்றபடி நீ பாவம் செய்து நீ மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னிக்கிறார். ஏன் தெரியுமா? லூக்கால இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன் சகோதரன் உன் விரோதமாய் பாவம் செய்து உன்னிடத்தில் ஒப்புரவாகுவானால் நீ அவனை மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை? அளவே இல்லை. அவன் தவறுனா மன்னிப்பு கேட்டா மன்னி, தவறுனா மன்னிப்பு கேட்டா மன்னி. இதே தொழிலை வச்சுருக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்ற தெரிஞ்சு வச்சுன்னு அவனை ஏமாத்துறான்னு அர்த்தம். அவன் உண்மையாக ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமாவா? ஆமாவா? ஆனா உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தில் அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டான். அப்படி ஒருவேளை விழுந்தானா கர்த்தர் மன்னிக்கிறார், தண்டிக்கிறவர் அல்ல. இங்க நம்ம என்ன வாசிச்சோம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், எவர்களை முன்குறித்தார் அவர்களை, எவர்களை அழைத்தார் அவர்களை, எவரை நீதிமாக்கினார் அவர்களை. பசங்க யாரும் பேச பண்றீங்க பாரு. கையில் பைபிள் எடுத்து திறந்து கையில் எடுத்து நேராக பிடிச்சி நான் சொல்ல சொல்ல என் கூட வாசிச்சா உனக்கு தூக்கம் வராது. இல்லாட்டி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆலேலூயா ஆலேலூயா அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுற புஷ்ஷும் தூங்கிடுவேன். இன்னும் இந்த பட்டாசு வரும் பார்த்தியா, கருப்பு கலரில் மாத்திரை மாதிரி இருக்கும், அதில் கொளுத்தி வச்சோம்னா என்ன பட்டாசு? பாம்பு பட்டாசா? பாம்பு மாத்திரையா?
சூசைட் மாத்திரை கேள்விப்பட்டுக்கிறேன், பாம்பு மாத்திரை. சரி, பாம்பு மாத்திரை வச்சோன்னா என்னாச்சு, அவள் ஆயிடுச்சு, புஷன் போயிடுச்சு, அவள் தான். அந்த மாதிரி வந்து என்னன்னு பார்த்தோட, ஏய் எங்கேருந்துடா வரீங்க நீங்களா, கையில் பைபிள் இடா. இப்போ கூட பாரு, யாரோ சீரியஸாக செய்தி குடிக்கிற மாதிரி கையில் பைபிள் எடுத்து வாசி. 30 ரோமர் 8:30. அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை. அப்புறம் வாசி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், என்ன சொல்ல முடியும்? ஜெகன் பண்ற கொடூரமான பாவத்தெல்லாம் யோசிக்கும் போது வெட்டி போட்டுருன்னு தோணுது. ஆனால் ஆண்டவரே அவனை மண்டிக்கிறான்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் வந்து பெல்ஜின் ஒருத்தர் சிரிக்காம பாரு, அவன் பாவினா பாவி, கேடுகட்ட பாவி, அவனை கத்தர் மன்னிக்கிறார்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கேட்டு விமல் யோசிக்கிறான். அடுத்து ஏட்டு ஒரு வரி இப்போ பாரு, தீர்க்கதரிசி பண்ணியா நான். அப்போ ஆண்டு கர்த்தர் ஒன்று மன்னிக்கிறார்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்றது. அத பவுல் சொல்றாரு, இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அப்புறம் வாசிங்க, ஆண்டவர் ரட்சிப்புன்ற காரியத்தில் என் கூட இருப்பாரானால் நம்ம விரோதமா இருப்பவன் யார்? எல்லாரும் வாசிக்கணும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கவனி என்ன பார், இந்த வருஷத்துக்கு என்ன மீனிங் தெரியுமா? உனக்காக தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் இயேசுவையவே சிலுவையில் பிதா கொடுப்பார்னா உனக்கு ஏன் பரலோகம் தர மாட்டார் சொல்லு? புரியுதா யாருக்காக நான் சொல்றது? புரியுதா? உனக்காக இயேசுவையவே பிதா சிலுவையில் தருவார்னா உனக்காக ஏன் பரலோகம் தர மாட்டார்ன்ற. ஆமென். இனிமே ஏதாவது ஊழியக்காரங்க சபைக்கு வந்து இப்ப செத்தா நீ எங்க போவே அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம சபையில சத்தமா சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வர ஊழியக்காரங்க அடுத்து என்ன பேசுன்னு தெரியாம தகதகன்னு திணறிடணும். ஏன்னா எந்த சபையில போய் கேட்டாலும் எவனும் வாய் தர மாட்டான். அப்படியே பக்கத்தில் பாப்பா யாரும் சொல்றாங்களே, யாரும் சொல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவானா, அந்த அக்கா பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, அந்த அக்காவே சொல்ல மாட்டாங்க, நம்ம எப்படி சொல்றது, அமைதியா இருப்பாங்க. நம்ம சபையாரா சேர்ந்து சொல்லணும், எங்களுக்கு சத்தியம் தெரியும், நாங்கள் இன்றைக்கு செத்தால் அடுத்தனோட இங்கே கண்ணை மூட்டினா அடுத்த செகண்ட் கண்ணை திறந்தா இயேசுவை பார்க்க போறேன் நான். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ராமேன் சொல்றீங்களே, ஏன் தெரியுமா? ஏன்னா என்ன இயேசு முன்குறித்தது உண்மை. சொல்லு சேர்ந்த இப்படி நெஞ்சில் அடிச்சுன்னு சொல்லு, என்னை. பக்கத்தில் யாருன்னா அடிச்சிங்களா அடி சொல்லு, என்னை இயேசு முன்குறித்தது உண்மை. என்ன பக்கத்தில் அடிக்கல நீ அடின்னு சொன்னேன். சொல்லு, என்னை. ஹலோ, அடி அடி அடி. என்னை இயேசு நீதிமானாய் மாத்தியது உண்மை. சும்மா சொன்னா போதும். ஏன் அப்படி சொல்றேன்? தூங்காத, எழுதுரு. மற்றவனே எழுப்பி விட போற, நீ ஃபர்ஸ்ட் எழுதுற முதல்ல. சொல்லு, என்ன நீதிமானாக்கியது உண்மை, என்ன மகிமைப்படுத்துறது உண்மை. என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. என்ன பண்ண முடியாது? ரொம்ப கண்ணை போட்டு தேக்காதீங்க. கண்ணு டமால்னு கீழே விழுந்துட போகுது. போட்டு தேய்ச்சி தேய்ச்சி உள்ள போயிட போகுது, இல்லை வெளியே விழுந்து. கவனிக்கிறீங்களா? முப்பத்தி 8:34. வெளியே யாரும் பைபிள் வாசிக்க மாட்டீங்களா? தினேஷ் பைபிள் எங்க வீட்டில் இதா? தமிழ்தாட்டு இதா? அடுத்த ஒரு கேள்வி வருது, கேட்டால் நல்லா இருக்காது. 36 வாசி. 4 சரிம்மா, மன்னிச்சுக்கம்மா, தெரியாம சொல்லிட்டம்மா, 2 நம்பரை ஏற்றி சொல்லிட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. வாசி 34 வாசிடா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் என்ற கேள்வி என்ன பதில்? யார் தீர்க்க முடியும்? பாக்குறீங்களா? நிறைய பேர் கண்ணை திறந்து ஸ்டேஜில் தேடுறாங்க, எங்க ஐயாவை காணும், இங்கதான் இருக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக என்னை யார் தீர்க்க முடியும்? என்னை யாரும் ஆக்கினை தீர்ப்புகளை தள்ள முடியாது. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி நீ ஆண்டவர் உன்னை நீதிமானாக்கியது உண்மைன்னா உன்னை யார் குற்றப்படுத்த முடியும்? யார் குற்றப்படுத்த முடியாது. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி
நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வருதா இல்லையா? வருதா இல்லையா? யார் குற்றப்படுத்தா சொல்லு? சாத்தான் குற்றப்படுத்துறான். யார் குற்றப்படுத்துறா? எதை கேட்டுச்சு லைட்டா? மனுஷன் குற்றப்படுத்துறாங்க. யாரு? பொண்டாட்டியா? இல்லை கேட்கல, நிஜமா கேட்கல. என்ன சொன்னா? ஓனரா? வேலை செய்ய ஓப்பிச்சுன்னா வாயிலே குத்துவாரு. அப்புறம் என்ன? ஓனர் குற்றப்படுத்துறாரா? நீ ஒழுங்கா வேலை செஞ்சா வெரி குட் சொல்லுவாரா ஓனரு? ஆமா. யாருன்னா ஒருத்தர் கரெக்டா சொல்லு பார்ப்போம். உன்னை யார் குற்றப்படுத்துறது? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், இந்த உலகத்தில் உன்னை குற்றப்படுத்தும்படிக்கான சூழ்நிலைகள் நடக்குதான்னு கேட்டேன். நடக்குதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. யார் குற்றப்படுத்துறான்னு கேட்டேன். பிசாசு குற்றப்படுத்துறான். ஓகே, அப்புறம் சரி, பிசாசுனை குற்றப்படுத்தும் போது இயேசு என்ன பண்றாரு? காப்பாத்துறாரா மாட்டி விட்டுறாரா? எங்க பரிந்து பேச எங்க வாசிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் அவனை பிசாசு குற்றப்படுத்தும் பொழுது நமக்காக இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அவன் அந்த கணக்கில் வரமாட்டான் சார், அவனுக்காக நான் செத்துட்டேன், அவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன். தெளிவாக இயேசு பரிந்து பேசுறாரு. அதனால பிசாசு கிட்ட மாட்ட போறது. அதை நான் பலமுறை சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மேல பிசாசு கை வைக்க அதிகாரம். நான் பல வருஷமா சர்ச்சைக்கு வரேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் ஐயா ஜெபம் பண்ணா நாங்கள் கீழே விழுவேன் அப்படின்னு யாருன்னு இருந்தீங்கன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரைட்டா? இன்னும் கீழே விழுகிறேன் அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படல அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீ கீழே விழுக மாட்ட. ராமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மறுபடியும் கேள்வி கேட்கிறேன், கரெக்டா சொல்லு. உன்னையா கொட்டாய் விட்டதெல்லாம் குத்தம்மா, இப்பதான் குற்றப்படுத்த மாட்டேன்றீங்க. இன்னைக்கு இதே சொன்னீங்க மனுஷன் குற்றப்படுத்துவான்னு. நான் மனுஷன் தானே, அதனால தான். சரி சொல்லுங்க, உன்னை யார் குற்றப்படுத்துற? கரெக்டா சொல்லு. எப்சிகா யார் சொன்னது? வெரி குட், வெரி குட். நீங்க யார சொன்னீங்களே? வெரி குட். என்னம்மா ஏதோ சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்ற திட்னியா? சரி, கவனிங்க கவனிங்க. உன்னை குற்றப்படுத்துவது நீதான். பிசாசு குற்றப்படுத்தினால் இயேசு காத்துக் கொள்ளுகிறார், மனிதர்கள் குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறார். உன்னை நீயே குற்றப்படுத்துவாயானால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் புரியுது? யாரா இயேசு ஏற்றுக்காம ரட்சிக்கப்படாம வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது, இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆகாதவர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா சீக்கிரமா இயேசு விசுவாசி. உன்னை கர்த்தர் பாவத்தை விடுதலை செய்வார். நீ விடுதலை ஆயிட்ட அப்படின்னா நான் சொல்ற சத்தியம் உனக்கு 100% வேலை செய்யும். இல்லாட்டி நீ ஏற்றுக்கொள்ள மாட்டே அப்படின்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளுகிற இயேசு விசுவாசியாதவர்களை ஆக்கினைக்குள்ளாக தள்ளுவார். ஆமாவா? உங்ககிட்ட ஆண்டவர் எதுவுமே கேட்கல. உனக்காக அவர் மரித்தார், அவருக்காக நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவை, விசுவாசிச்சா போதும். ரட்சிப்புக்கு எதுவாக சொல்கிறேன், அவர் விசுவாசிச்சா போதும். உன் பாவத்தை முழுசாக மன்னிக்கிறாரு, தன்னுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்கிறாரு, உன்னை கர்த்தரே நீதிமானாக்குகிறார். உன்னை யாரும் குற்றப்படுத்த விடாமல் ஆண்டவரே உன்னை காத்துக் கொள்ளுகிறார். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. ஆமென். இப்போ உன்னை குற்றப்படுத்துறது யாரு சொன்னீங்க? மனசாட்சி. அதான் இயேசு சொன்னாரு, உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. இயேசு சொன்னார், யாரை குறித்து எச்சரிக்கையாயிரு? நம்ம மற்றவனை பத்தி எச்சரிக்கையா இருக்கிறோம். இல்ல 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 இல்ல, உனக்கு நீதான். ரட்சிப்பை சம்பந்தப்படுத்தி வரைக்கும் உனக்கு நீதான் ஆபத்து. ரட்சிப்பை சம்பந்தப்படுத்திய வரைக்கும் உனக்கு யார் விரோதி இல்லை, உனக்கு நீதான் விரோதி. மூட நம்பிக்கைகள் உள்ள வந்ததுன்னா அந்த நம்பிக்கையை, மூட நம்பிக்கை வச்சுக்கிற பத்தியா, உனக்கு நீதான் விரோதி. கையினால் உருவாக்கப்பட்ட பொம்மையை கடவுள்னு சொல்ற பத்தியா, நீ தானே சொல்ற, உனக்கு நீதான் விரோதி. உன் மனசாட்சி தான் உன்னை குற்றப்படுத்தும். பைபிளுடைய சத்தியம், பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன்னை குற்றப்படுத்தக்கூடிய மனசாட்சியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா பிசாசு கிட்ட இருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்ல, மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறது மட்டும் அல்ல, உங்ககிட்ட இருந்தே உன்னை இயேசு காப்பாற்றுறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சத்தியத்தை நம்ம கத்துக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம்? கேட்கலாமா? என்ன கற்றுக்க போகிறோம்? என்ன கற்றுக்க போகிறோம்? சர்வேஷ் என்ன கற்றுக்க போகிறோம்? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஐயா, எதுலேருந்து காப்பாத்துறாரு? மனசாட்சியில் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துமானால் இன்றைக்கு அதை மொத்தமாக போட்டு கட்டி வை. உன் மனசாட்சியில் இருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். அதை எப்படி காப்பாற்றுறாரு? நல்லா கவனி. விசுவாசத்தால் மட்டும் காப்பாற்ற போறது இல்லை. விசுவாசத்தோடு கூட சேர்ந்து உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் பொழுது எப்படி சொல்லுவோமே, சங்கர் பதர உங்க மனசாட்சி என்ன பண்ணும் பொழுது உங்களை குற்றப்படுத்தும்? ஆண்டவர் விரோதமாக ஒரு காரியம் செய்ய பாவம்னு சொல்லுவோமா? ரொம்ப பெரிய ஷார்ட்டா சொல்லுங்க. தண்ணி அடிச்சா அடிக்கிறீங்களா? பாவம் செஞ்சா மனசாட்சி குற்றப்படுத்தும். பாவம் செய்யலனா குற்றப்படுத்தாது. கரெக்டா? அப்ப நல்லா கவனி. நீ பாவம் செய்தாதான் உன் மனசாட்சி குற்றப்படுத்தும். இப்போ உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் காப்பாத்துறாருன்னா அப்ப எப்படி காப்பாத்துறாரு சொல்ல? விசுவாசத்திலையா? விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுற கிரியைகள் நிமித்தமாக தான் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துகிற காரியத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதை பற்றி நம்ம பைபிள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய மனசாட்சியிலிருந்து இயேசு எப்படி விடுதலை செய்கிறார்? பைபிளிலிருந்து தாவீதுடைய சம்பவத்திலிருந்து, தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்கள் பார்க்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவ்விதமாய் அவங்க கையில் மைக் கொடுத்துரு, அந்த மைக் கொடு. என்ன ஒரு விட்டு கொடுத்தல். என்னங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். உமாதேவி சிஸ்டர் மைக்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம், எந்த ராஜா? தாவீது ராஜா. ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, வாதித்தது. எல்லாரும் சொன்னேன். எல்லாரும் சொன்னா சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, வாதித்தது. எல்லாரும் சொன்னா ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது. யார் இது? யார் இது? நீ மாட்டிக்கூடாதுன்றதுக்காகவே கேமாறா தெரியுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாதித்தது. மார்பதர் உங்க சவுண்ட்ல எவ்வளவு கேட்கும். என்ன நல்லா குளிருக்கு ஜாக்கெட் போட்டு ஜம்முன்னு நிமிந்து வரும் சரக்கா மார்பு. ரைட், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாதித்தது. என்ன அர்த்தம் அப்படின்னா? நோயா? ஓ, வாதையா? வாதித்தது என்ன அர்த்தம்? வாதித்தது குமரேசன், வாதித்தது என்ன அர்த்தம்? என் மனசனை வாதிக்குதுப்பா அப்படின்னா ஜெயஸ்ரீ என்ன பள்ளி விடுதா மேல? என் மனசனை வாதிக்குதுப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன மாத்தியா? கஷ்டமா இருக்குது. என்ன ஜெகன் ரொம்ப யோசிக்கிற? நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இது. அப்படி யோசிச்சு எழுதுறதுக்கு என்னம்மா வாதிக்குது? என்னம்மா அர்த்தம்? உங்களுக்கு தமிழே தெரியாதா? ஐயா, வேதனைப்படுத்துது அப்படின்னா என்னை போட்டு அப்படியே குத்துது. அப்படியே நினைக்கும் போதெல்லாம் அப்படியே என்னால நிம்மதியே இல்லை. தாவீது மனசு தாவீதை போட்டு குத்துது. அப்படியே எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்யும். நல்ல கவனி. நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படலாலும் பரவாயில்ல, நீ செய்த பாவத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் உன் மனசு உன்னை வாதிக்கும். அந்த வசனம் ஃபுல்லா வாசி. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். என்ன செஞ்சானா? மகா புத்தியீனமான காரியம் செஞ்சேன். அப்படினால நீ உன் நீ செய்கிற காரியங்களை குறித்து உன் மனசாட்சி குத்தும் பொழுது நீ திருப்பி யார்கிட்ட வரணும்? சொல்ல, திருப்பி யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். இப்ப கர்த்தரும் பாவத்தை மன்னிச்சது உண்மையா? மன்னிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் செஞ்சது உண்மையா? அப்ப திருப்பி யார்கிட்ட வந்தாகணும்?
இல்லாட்டி இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பண்ண பாவத்தால என் மனசு குத்தும் போது நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் மண்டிங்க ஆண்டவரேன்னு கேட்கணுமா, அடப்பாப்பா மண்டிச்சிட்டாருப்பா அப்படின்னு உதாரித்தனமா சுத்தணுமா? என்ன கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏன்னா உன் மனசாட்சிக்கு புரியணும் கர்த்தர் உன்னை மன்னித்தாருன்னு. இந்த மனசாட்சின்றது வெறும் ஞாபக சக்தி மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம சபையில சுத்திகரிப்பு கூட்டம் வச்சோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இங்க வைக்கலையா? நான் அங்க வச்சேன். தலைமை சபையில் இருந்துச்சு. இல்லை, அவர் வருஷம் நடத்தினாரு. இந்த ஒரு வருஷம் தான் வைக்கல. நாங்கள் நடத்துறதே இல்லை, இதுதான் முதல்ல நடத்திக்கிறோம். இப்போ கவனிங்க, ஜனங்களா என் செய்திக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஓடிச்சு, கேட்டேன் எவ்வளோ சுத்தம் பார்க்குறாங்கன்னு. கவனிங்க, எப்படி இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம்? நேற்று ஈவினிங்க ஆண்டவர் எங்கள் பாவத்தை மன்னித்தீர் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் எங்களை குற்றப்படுத்தல, ஆனா எங்க மனசாட்சி எங்களை என்ன பண்ணுது? எப்படி தெரியுமா சொல்லுது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ இப்படி பண்ணுவியா? இயேசுவை பத்தி இவ்வளவு பேசியும் இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சும் இப்படி பண்ணுவியா? ஆண்டவர் இப்படி சொல்லல. யார் சொல்றது? அப்ப என் மனசாட்சிக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, மனசாட்சியே எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியாரு, நீ குற்றப்படுத்துவதை பார்க்கிலும் என்னை மன்னித்தவர் வல்லம் அதிகம். அப்ப என்ன ஆகுது? என் மனசாட்சியிலிருந்து விடுதலை கிடைக்குது, ரிலீஃப் ஆகுது. எத்தனை பேர் நேற்று சுத்திகரிப்பு கூட்டம் வந்த பிறகு மனதளவில் ஃப்ரீ ஆனீங்க? சத்தம் வரல சொல்லுவோம். உண்மையா? நிஜமாவா? நிஜமாவா? எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. என்னுடைய பாவத்தை முழுமையாக ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீ என்னை மன்னிச்சிங்க எனக்கு தெரியும், அதுக்கப்புறமாவும் நான் சில விஷயங்கள்ல சரியில்லை, என்னை மன்னிங்கன்னு நான் கேட்டேன். என்னையும் கர்த்தர் விடுதலை செய்தார். என்னை குற்றப்படுத்தக்கூடிய என் மனசாட்சி இப்ப என்னை குற்றப்படுத்தலை. ஏன் தெரியுமா? நான் செய்ததை கர்த்தர் மன்னித்தார் எனக்கு தெரியும். அதை என் மனசாட்சி நான் மறுபடியும் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் டவுட் ஆயிட்டு, என்ன பாஸ்டர் தெரிஞ்சு சுத்திகரிப்பு கூட்டம்லாம் வைக்கிறாரு இல்ல? பைபிள் அகைன் தாவீது. என்னது தாவீது? யார் இது? கிரேசமா ஸ்டார்ட் ஆகுது போல தூக்கம் இப்போ தான். படிமானி வீட்டுக்கு போய் நல்லா படிமானி. சங்கீதம் கவனி, ஆண்டவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் மக்களை தொகை எடுத்த பொழுது ஆண்டவர் சொன்ன, இஸ்ரவேல் மக்களை கணக்கு பார்க்காது, என் ஜனத்தை கணக்கு பார்க்காதுன்னு சொன்னார். தாவீது ஜனத்தை கணக்கு எடுத்துட்டான். கணக்கு எடுத்தனால கர்த்தருக்கு விரோதமாய் செய்த அப்படின்னால தாவீது மனசு போட்டு அவனை ஒரு போட்டு வாதிச்சிருச்சு, பாடாப்படுத்திருச்சு. அப்படா பண்ண திருப்பி ஆண்டுட்டு ஓடி, ஆண்டவரே மகா பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு. சரி, தாவீது வேற என்ன பாவம் பண்ணா? நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாவம். என்ன பண்ணா? பச்சேபால் மனைவிய இல்ல, என்ன ஓரன்னு சரிக்க பச்சேபால். பச்சேபால் மனைவி யாருமா? பரவாயில்ல, டங் ட்விஸ்டர் ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் ஓவரா ஸ்லிப் ஆன மாதிரி இருக்குது, பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆமா, கவனிங்க, யாருடைய மனைவி? உரியாவை கொண்டு மனைவி எடுத்துக்கொண்டான். அதுவும் தேவனுடைய விரோதமாய் செய்தபடினால தாவீது தேவனை விசுவாசித்தான். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்பட்டான். சாமுவேல் ஆபிரகாம் யாரு? என்ன பண்ணாப்புல? அவர் என்ன பண்ணாரோ அவனுக்கு தெரியும். யார் பெத்த பிள்ளையோ ஆபிரகாம் என்னவோ பண்ணி தொலைச்சிட்டான். அவ பண்ணணும் பண்ணா, பாஸ்டர் கிட்டயா மாட்டணும்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதிமான் எண்ணப்பட்டான். அதே கேட்டகரி தான் தாவீதும் தேவனை விசுவாசித்தான், தாவீது நீதிமான் எண்ணப்பட்டான். ஆமென் சொல்றீங்க? இப்ப என்னாச்சு? நீதிமானாக்கப்பட்ட தாவீது உரியாவை கொண்டு பச்சைபால் எடுத்துக்கொண்டனால தாவீதுடைய மனசாட்சி தாவீதை போட்டு கொண்டு எடுத்துருச்சு. தாவீது என்ன பண்றதுன்னு தெரியல, உட்கார்ந்து ஒரு பாட்டே எழுதிட்டான். எந்த பாட்டு தெரியுமா? சங்கீதம் 7 வாசிப்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் எடுக்கிறீங்களாப்பா? வெளியே இருக்கிறவங்க ஐயா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. சங்கீதம் 51. மைக்குங்கம்மா, பத்திரமா வச்சுக்கோ, பேக்கில் போட்டு வீட்டு திரும்பிட்டு போகிறேன். மைக்கை பிடிச்சி வாசி, பாதியிலேருந்து வாசிப்போம்மா.
நீங்களே ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வாங்க. முதல்ல இருந்து வாசிப்போம். மேல பாதியில் தேவனே, முதல்ல இருந்து வாசிடுவோமா? சரி, முதல்ல இருந்து வாசிடுவோம். தேவனே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீக்கி என்னை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். சுத்திகரியும். நீ என்னை முற்றிலும் கழுவி பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக. இதுதான் மனசாட்சி பண்ற வேலை. இதுதான் மனசாட்சி பண்ற வேலை. உன் மனசாட்சி என்ன பண்ணுது? உன் மனசு அநேக நேரங்களில் உன்னை வந்து பெரிய நீதிமானா காட்ட ட்ரை பண்ணும். எதன் அடிப்படையில் தெரியுமா? விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை, நீ செய்கிற காரியங்கள் அடிப்படையில். என்னதாவது எக்கு தப்பா பண்ணி தொலைஞ்ச உன் மனசாட்சி உன் பாவத்தை கொண்டு திருப்பி பண்ணிக்க வைக்கும். தாவீது மனசாட்சி அப்படிதான் படிச்சு என்ன படிச்சு வாசி. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. எல்லாரும் வாசிங்க. கையில பைபிள் எடுங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. உமாதேவி 3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதுதான் மனசாட்சி பண்ற வேலை. நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான். எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேட்கலாமா? இப்போ வா, நாளைக்கு கேட்கவா? வாலிமேத்தவா? இப்போ கேக்குதா? எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? மனசாட்சியின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கும் கிருபையின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் என்ன? சரி, மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். கிருபை ஆரம்பிச்சிட்டல முடி. கிருபை விடுதலை பண்ணும். பா கேளுங்க. நீ மனசாட்சியின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கும் கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு கொடிதான் ஆக்கினி தீர்ப்பு உண்டு. அந்த ஆவியானவர் தான் கிருபையை. சொல்லு பாப்பா, ஆவியானவர். ஜெகன் என்னது? ஆவியானவர் தான் கிருபை. ரைட்டா? இப்போ ஆவியானவர் கிருபையை நமக்குள்ள இருக்கிறாரு. இப்போ இந்த ஆவியானவர் நிமித்தமாய் நீ கிருபையாய் நடந்து கொள்வதற்கும், ஆனா அதை அவாய்ட் பண்ணிட்டு உன் மனசாட்சி நிமித்தமாய் நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் என்ன? இப்போ நான் வந்து சங்கர் பிரதர் கிட்ட நான் வந்துட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நான் நடந்து கொள்ள போறேன். என்ன பண்ணுவேன்? நான் தற்கொலை பண்ணுவேனா? குற்றப்படுத்தியே இருப்பேன். அப்படி பண்ண, ஏன் வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்ட, கருப்பு போட்ட தப்பு தெரியுமா? ஏன் கண்ணாடி போட்டு இப்படி உட்காந்துக்கிற, இப்படியே உட்காருவேன், அப்படியே உட்காரல, சர்ச்சில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி உட்காந்துருப்பியா? இந்த சாக்கில் எல்லாம் சொல்றோம். அப்படி இப்படி என்ன பண்ணாலும் நல்ல கவனி. இன்றைக்கு தன்னுடைய சகோதர விசுவாசிகளை தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலில் கிருபையா இல்ல, அவங்க ஆவியானவர் அவாய்ட் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த மனசாட்சியின் அடிப்படையில் எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு இருக்காங்கன்றத அர்த்தம். நீங்க எப்படி வாழ போறீங்க? சொல்லி எப்படி வாழ போற? குற்றப்படுத்துவதற்கும் கரெக்ஷன் சொல்றதுக்கு வித்தியாசம் என்ன? புரியலையா? நான் ஒருவரை நான் ஒருத்தரை பிளேம் பண்றதுக்கும் குற்றப்படுத்துவதற்கும் அவங்க பண்ண தவறு நான் கரெக்ஷன் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? கரெக்ஷன் அவனை திருத்தி கொண்டு வரும். குற்றப்படுத்துறோம் அப்படியே பின்வாங்கி போயிடுவான். இப்படி சொல்றேன். நான் சங்கர் பிரதரை குற்றப்படுத்தி பேசினேன் அப்படின்னா சங்கர் பிரதர் என்னை கண்டால் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன். கிளாட்வின் சொல்லுங்க. என்ன கவி? நான் சங்கர் பிரதரை குற்றப்படுத்தி பேசினா அடுத்த குற்றப்படுத்தி எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்த முறை என்ன பார்த்தா சங்கர் பிரதர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. தூரம் போயிடுவார். ஆனா அதே இது நான் சங்கர் பிரதருக்கு கரெக்ஷன் சொன்னேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுவாரு?
கிட்ட வருவார். சொல்லி தராருப்பா, நம்மளை திருத்துறாருப்பா, நம்மளை இன்னும் இவர்கிட்ட இருந்தா இன்னும் டெவலப் ஆயிடலாம்ப்பா. வித்தியாசம் தான், இதுதான் வித்தியாசம். குற்றப்படுத்தி பேசுவதற்கும் கரெக்ஷன் சொல்றது வித்தியாசம் இருக்குது. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுவாயானால், ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனை குற்றப்படுத்த மாட்டேன், கரெக்ஷன் சொல்லி அவனை உருவாக்க முயற்சி பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனா கரெக்ஷன் சொல்றது ஒரு மனுஷனை உருவாக்கும், குற்றப்படுத்துவது ஒரு மனுஷனை உடைச்சு கீழே தள்ளும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட கரெக்ஷன் சொல்றது இல்லை, குற்றப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. நீ இன்னும் குற்றப்படுத்திட்டே இருக்கிற அப்படின்னா உனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால நீ நடத்தப்படவே இல்லைன்றதா அர்த்தம். ஆமா, இன்னைக்கு உன்னை பார்த்து நீ கேள்விகள், யாரால் நடத்தப்படுற? உன் மனசாட்சி ஒன்று நடத்துதா, இல்லை உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரா? சொல்லு, கண்ணை திறந்து சொல்லுங்க பாப்போம். கனகா சிஸ்டர் சொல்லுங்க பாப்போம், யார் உங்களை நடத்துறது? யார் நடத்துறது? யார் நடத்துறது? நிஜமாவா? நிஜமாவா? அப்படி யாரையும் குற்றப்படுத்துறது இல்லை? இல்லை. நிஜமா? மதர் பிராமிஸ்? நிஜமா? கரெக்ஷன் சொல்றீங்களா? கரெக்ஷன் சொல்றீங்களா? அங்க மாட்டிக்கிச்சு பேர். யாரையும் குற்றப்படுத்த கூடாது அப்படின்ற அளவில் யாரையும் கரெக்ஷன் சொல்றதும் கிடையாது. அநேக நேரங்களில் நான் கரெக்ஷன் சொன்னா நீங்க குற்றப்படுத்துறீங்கன்ற அளவுல மக்கள் எடுத்துக்கிற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க, இருக்கிறாங்கல்ல. இப்போ நான் கரெக்ஷன் சொல்றேன்னா இல்லை நான் அவளை குற்றப்படுத்துறேன்னா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவன் எனக்கு பாஸ்டர் கரெக்ஷன் சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு ஹெல்ப் பண்றாரு, அந்த மனப்பக்கத்தில் இருப்பான். தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவன் பாஸ்டர் என்ன குற்றப்படுத்துறாரு. எப்படி சொல்லுவாங்க? என்னம்மா? ஆமா, பாஸ்டருக்கு தானே வேலை. எனக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் தெரியவே தெரியாது, ஆண்டவர் நீதிமன்றாக்கிட்டாரு எனக்கு தெரியவே தெரியாது, அதனால நான் உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறது தான் என் வேலை. அப்படிதானே? பக்கத்தில் 2 பேர்கிட்ட சொல்லுங்க, கரெக்ஷன் சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்றா, கரெக்ஷன் சொல்லுங்க, குற்றப்படுத்தாதீங்க. லலித் பக்கத்தில் சொல்லு, கரெக்ஷன் சொல்லுங்க, குற்றப்படுத்தாதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இது. ரட்சிக்கப்படாதவனே நீ குற்றப்படுத்தி தான் ஆகணும். நீ செத்த பாதாளம் போயிடுவ, பார்த்துக்கோ, மரியாதை ரட்சிக்கப்பட்டு. ஆமென். ரலிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. அப்ப நியாயப்பிரமாணம், அப்போ மனசாட்சி என்ன பண்ணும் அப்படின்னா, நீ செய்த பாவத்தை உன் கண்ணு முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நீ மனசாட்சியின் அடிப்படையில் நீ வாழ்ந்துட்டே இருக்கிற அப்படின்னா மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் பண்ற பாவம் மட்டும்தான் உன் கண்ணில் தெரியும். உன்னால அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அதுக்கு மாறா நீ என்ன பண்ணுவ? சொல்லு சத்தமா. என்ன சங்கீதா என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் பண்றாது. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஓகே. நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். உலகத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையில வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேடகமும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள், கவனிசியா, தெரிந்தே பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் எலும்புகளை நொறுக்குவார். அது பனிஷ்மெண்டா? அது பேர் என்னது? மைக்கில் சத்தமா சொல்ல, அது பேர் என்னது? சிச்சை. கர்த்தர் சிச்சித்தார்னா சம்டைம்ஸ் எலும்பையும் நொறுக்குவார். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. கை கால்ல உடைப்பாரு. ஓ, அந்த வார்த்தை ரொம்ப ஹார்டா இருக்குன்ட்டு அதோட நிப்பாட்ட. நீங்க இன்னும் அதை வீரியப்படுத்தி கையை கால உடைப்பார். அதை சொல்லும் போதே உடஞ்சா எப்படி இருக்குன்ற அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். என்னது? நீ வேற சும்மாறா. வாசிக்கல. நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, ஓகே, புதுப்பியும். மெதுவா உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். நல்லா கவனி, நீ தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்ககிட்ட எடுத்து போடுவாரா? அப்ப ஏன் தாவீது அப்படி சொல்லியிருக்காரு? ஏன்னா தாவீது நாட்களில் இயேசு இன்னும் மரிக்கல. கரெக்டா? இயேசு வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவர் தாவீது பெறல. அதனால தாவீது கெஞ்சினான், தப்பு பண்ணனால ஆவியானவர் எடுத்து போட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு கெஞ்சினான். ஆனா இன்னைக்கு நம்மள ஆவியானவர் எடுத்து போடல மாட்டார். ராமன் சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. உமது உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை கவனிங்க. என்ன பார், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவத்தில் தடுமாறின, சறுக்குன, விழுந்த அப்படின்னா உன் ரட்சிப்பை இழக்க மாட்ட. நல்லா கவனி, பைபிளோட சொல்லவே கிடையாது ஒரு ரட்சிப்பை இழக்க மாட்ட. ஆனால் அந்த ரட்சிப்பில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு பத்தியா, அந்த சந்தோஷத்தை மொத்தமாக இழந்துருவேன். ஆமென். இங்க தாவீது என்ன சொல்றாரு? உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு. ஐயோ, பாவம் செஞ்ச ரட்சிப்பு இழந்துட்டேன், ரட்சிப்பு திருப்பி தாங்கன்னு கேட்டானா? இல்ல. அப்போ உன் மனசாட்சி என்ன பண்ண தெரியுமா? உன் பாவத்தை உன் கண்ணு விட நிற்க வைக்கும். நீ ரொம்ப மோசமானவன்றது உங்ககிட்ட சொல்லும். அது பத்தாத குறைக்கு உன்னை எப்பவுமே குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ண தெரியுமா? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடணும். ராமன் சொல்ல பண்றீங்க பேரு. யார்கிட்ட ஓடிடணும்? ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடணும். ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னா ஆண்டவர் உன் பாவத்தை காலி பண்ண மாதிரி உன்னை குற்றப்படுத்தக்கூடிய உன் மனசாட்சி கர்த்தர் காலி பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு சில காரியங்கள் வாசிக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ரோமர், திருப்புங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 7:1 கவனிங்க. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? சரி, இப்ப வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும். மேத்யூ என்னாச்சு? கால் வலிக்குது சொல்லு. இப்ப என்ன வாசிச்சோம்? இப்ப நம்ம பைபிளுங்க. வெரி குட். வீட்டில் இருந்து பைபிள். இதுங்களெல்லாம் கிட்ட கதை சொன்னா கேட்டியா கேட்டியா கேட்டியா? மானத்தை வாங்குறீங்களா? சரி, ரோமர் 7:1. ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணம் அவனை ஆளுக. சரி, இப்ப நியாய பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? யூதர்களுக்காக. எங்க படிக்கலாம்? அப்படி ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு வா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிப்போம். யூதர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, புறஜாதியாராகி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? வாசிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்புறம் அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத இது யாருக்கு என்ன இல்லை? யாருக்கு என்ன இல்லை? நியாய பிரமாணம் யாருக்கு இல்லை? புறஜாதியார்களுக்கு இல்லை. புறஜாதிகள்னா யாரு? நம்ம தான்.
தேவனுடைய பிள்ளைகள்னா யாரு? ஒரு காலத்தில் யூதர்கள், ரைட்டா? யூதர்களை தவிர்த்து, இஸ்ரவேல் மக்களை தவிர்த்து நம்ம எல்லாருமே யாரு? புறஜாதி தான். அப்போ புறஜாதியாகி நமக்கு என்ன இல்லை? ஏஞ்சல் என்ன இல்லை? அங்க ஏதோ தேடின இல்லை, என்ன இல்லை? சரி, அப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அப்போ எப்படித்தான் வாழ்ந்தோம்? நம்ம கட்டளைகள் இல்லை. இதுலேயே செவன்த் சர்ச்சு காலி, கரெக்டா? வசனம் தெளிவாக இருக்கு. புறஜாதியார்களுக்கு நியாயப்பிரமாணம் இவனு 10 பிடிச்சி தொங்கினுறான். ஆண்டவர் 10,000 கொடுத்துக்கிறாரு. அதை விட சூப்பராகுதா புதிய ஏற்பாட்டில்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. புறஜாதியார்களுக்கு என்ன இல்லை? தொடர்ந்து வாசி. அப்போ அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் என்ன வேலை பார்த்தது தெரியுமா? எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி தரதான் நியாயப்பிரமாணம். கொலை செய்யாத, திருடாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற நியாயப்பிரமாணம். புறஜாதியாராகி நமக்கு என்ன இல்லை? அப்ப நமக்கு சரி தப்புன்னு எது சொல்லுச்சு? சுபாவம். எது சொல்லுச்சு? சுபாவம். இந்த சுபாவத்தை தான் நம்ம இப்ப என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? மனசாட்சி. என்னது? சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்கிறோம். ஒரு நிமிஷம். இப்போ மனசாட்சியை ஃபாலோ பண்ற ஆட்கள் 2 விதத்தில் இருப்பாங்க. ஒன்று குற்றம்னா ஆமான்மா, இன்னொரு விதத்தில் மனசாட்சி வேலை செய்யுது, குற்றம்னா இல்லைன்மா. ரெண்டுமே மனசாட்சி செய்யும். ஆமாவா? உதாரணம் சொல்லவா? யாராவது ஒருத்தர் கொடூரமா ஒரு தப்பு பண்ணுவான். சுத்தி இருக்கிற ஆட்கள் கேட்பாங்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? மனுஷனா இருந்தா இப்ப நீ பண்ணுவியா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஆனா அப்படி கேட்கும் போது ஐயோ ஆமா நான் சொன்ன நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்ப மனசாட்சிப்படி வேலை செய்யும் போது 2 காரியம் நடக்கும். குற்றம் உண்டுன்னு சொல்லி உன் மனசாட்சி ஒத்துக்க வைக்கும். அதே நேரத்தில் நீ பண்றது தப்பே இல்லைன்னு உன் மனசாட்சி உன்னை ஏமாத்தும். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு மனசாட்சி தப்புன்னு சொல்றது புரியணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த மனசாட்சி அவனை தப்புன்னுலாம் சொல்லாது, உலகத்தில் எவனும் பண்ணாததே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும். ஆமாவா? என்ன சங்கரையா? ஆமாவா? பாம்பு மாத்திரை கவனி. ரட்சிக்கப்பட்ட நம்மளை இந்த மனசாட்சி என்ன சொல்லும்? நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது பாவம், நீ பண்ணது சரியில்லை, நீ பண்ணது மோசமானது, நீ பண்ணது அயோக்கியம் சொல்லும். நம்ம என்ன பண்ண போறோம்? உடனே என்ன பண்ண போறோம்? என்ன இவ்வளவு நேரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ண போறோம்? ஆண்டவர்கிட்ட வர போறோம். வந்து என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே என் மனசாட்சி என்ன, ஆனா நீங்க மன்னிச்சிக்கணும் நல்லாவே. இந்த மனசாட்சி ஒரு முறை கூட என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவாரு? கிளியர் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. இப்போ அநேகருடைய மனசாட்சி சொல்லுங்க, மனசாட்சி வித்து வேலை செய்யாதரா, கொஞ்சமாவது மனசாட்சியுடன் நடந்துக்க முயற்சி பண்ற அப்படின்பாங்கல்ல. இந்த மனசாட்சி சொல்ற பேச்ச அநேகர் கேட்கறது இல்லை. அப்படியே மழுப்பி நான் பண்றது தப்பே இல்லைன்னு சொல்லி வாழ்ற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ரட்சிக்கப்பட்ட உனக்கு உன் மனசாட்சி தப்புன்னு உனக்கு சொல்றது உனக்கு புரியணும். ஆனா இனி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பெரிய கள்ள உபதேசம் என்ன அப்படின்னா, பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் இது பாவம் இல்லை என்று சொல்லி வாக்குவாதம் பண்ற ஆட்கள் நிறைய ஆயிட்டாங்க.
என்ன ஜேக்கப் எப்படி ஆயிட்டாங்க? எப்படியோ ஆயிட்டாங்க. தப்புன்னு சொல்லாம அதெல்லாம் தப்பு இல்லைங்க, என்னங்க தப்புன்றீங்க நீங்க? ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் சொன்னா இங்க ஒரு 2 பேர் கோச்சுக்குவாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை, அப்படி பண்ற தப்பு இல்லைன்னு பேச ஆட்கள் இருக்காங்க. ராமன் சொல்லுங்களேன். அப்ப பவுல் அடுத்த வசனம் பவுல் என்ன சொல்ல இருப்பாரு? ரோமர் 2:16 வாசிங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து எப்ப விளங்குமா? சொல்லுங்க, எப்ப விளங்கும்? சத்தமா சொல்லுங்க, எப்ப விளங்கும்? எதன் அடிப்படையில் விளங்கும்? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? புரியுதா? சுவிசேஷம் என்ன? இயேசு நமக்காக மரித்தார் பத்தியா? அவரு நியாயம் தீர்க்கும் பொழுது தெளிவா சொல்லுவாரு, ஏண்டா உன் மனசாட்சி படி கூட ஒழுங்கா வாழல, மனசாட்சி சொன்னதை கூட நீ அவாய்ட் பண்ணிட்டு பாவம்ன்ற விஷயத்தை பரவாயில்ல பாவம் இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணல, ஆக்கி எடுத்துட்டு போ. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம் 15-16. எல்லாரும் சேர்ந்து வாங்க. எல்லாரும் பைபிளை கையில் தூக்கு. நீங்க வச்சுங்க. கையில் பைபிள் தூக்கு. நேரம் நிமிர்ந்து உட்காரு. யோவான் பைபிள் வெரி குட்ரா. கையில் தூக்கு. எப்படி நேரம் நிமிர்ந்துக்கோ. ஏய் நிமிர்ந்து இல்லை, அப்படி இல்லை கூணு இந்த பாட்டி மறுபடியும் கொக்கு மாதிரி சாஞ்சிட்டீங்க. இப்படி நேரா. இன்னைக்கு மிலிட்ரி ரூல் தான் இன்னைக்கு. ரோமர் இப்போ எங்கப்பா கையில் பைபிளை காணோம்? கையில் பைபிள் தூக்குங்க. பத்து என்ன பொத்துன்ட்ட கையில் எங்க பைபிள்? தெரியலப்பா எனக்கு. ரோமர் 2 தப்பா சொன்ன கூண்டில் திருவீங்க. இது 15-16 வாசி பாப்போ. வா, வெளியே இருந்து சத்தம் கேட்கணும். கிளாட்வேன் சத்தம் கேட்கணும். ரோமர் 2:15-16 எங்க பைபிளுங்க? சத்தமா. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்றும் காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அல்லே சொல்லுங்க. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மனசாட்சி, அவிசுவாசிகள் மனசாட்சியை வித்து சாகடிச்சு தொடர்ந்து பாவத்தில் இருந்தேன்னா கர்த்தருடைய சுவிசேஷம் நியாய தீர்ப்பு நாளில் உன்னை நியாயம் இருக்கும். ஆமென். விசுவாசிகளாகிய நீங்க உன் மனசாட்சியை குற்றப்படுத்தும் பொழுது நீ மறுபடியும் இயேசு பக்கம் வராம உன் மனசாட்சியை பெருசா பொறுப்படுத்திக்காம அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாவத்தை கண்டுக்காம வாழ்ந்த நீயும் கிரியைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவேன். ஆனா உன் ஆக்கினி தீர்ப்பு தர மாட்டாரு, நியாய தீர்ப்பில் நிக்க வைப்பாரு. ஆமென். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளை எந்த அளவிற்கு அழகா மனசாட்சியில் இருந்து முடிக்க போறேன். இன்னும் 2 வருஷத்தில் வாசி முடிப்போம். நம்ம எபிரேயர் 9 2-3 வசனங்கள் வாசித்து முடிக்க போறோம். எபிரேயர் 9 14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே எல்லாரும் எடுத்துக்கோமா, எடுத்துங்க பாப்போம். விட்டு போயிடாதரா. எபிரேயர் 9:14 ஜான் பைபிளுங்க கையில் எடு. இங்கிலீஷ் பைபிள் மேடம் இங்கிலீஷில் தான் வாசிப்பீங்களோ? வெரி குட் வாசிக்கலாம். ரோமர் பெல்ஜின சத்தமாக வாசிக்க போற. நீ கண்ணாடி தெரிச்சிடும் மகனை பார்த்துருக்கோம். ஆமா. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே. நல்லா வாசி, கவனமா வாசி. நித்திய ஆவியினாலே யார் அது? இயேசு. பழுதற்ற பலியாக அவரே அவரு
தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது. ஒரு அல்லே சொல்லுவோமா? யாருக்காவது புரிஞ்சுதா? என்ன சொல்லிருக்கு? என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தி சாவுக்கு எதுவாக கொண்டு போகுது. அந்த செத்த கிரியைகளை, அதை சாவுக்கு எதுவாய் கொண்டு செல்லக்கூடிய என் கிரியைகளை முழுமையாய் கிளியர் பண்றதுக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படினால நீ உன்னுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தும் பொழுது மறுபடியும் இயேசு கிட்ட வா. ஏன்னா குற்றப்படுத்தக்கூடிய உன் மனசாட்சியிலிருந்து உன்னை விடுதலை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தணும். ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யும். யூதர்ல புறஜாதியராகி நம்மள மனசாட்சி ஆளுகை செய்யும். மனசாட்சிக்கும் ஆவியானவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மனசாட்சிக்கும் ஆவியானவருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஆவிதான். இது மனசாட்சி குற்றப்படுத்த மட்டும்தான் செய்யும். ஆவியானவர் நீ பண்ண தப்ப, அதை நான் சொன்ன பாரு, குற்றப்படுத்துவதற்கும் கரெக்ஷன் சொல்ற வித்தியாசம் சொன்ன பத்தியா? மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும், ஆவியானவர் உன்னை கரெக்ஷன் பண்ணி உன்னை மறுபடியும் தேவனோட சேர்ப்பாரு, உன்னை குற்றப்படுத்த மாட்டார். ஒரு விசுவாசம் இல்லை சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அப்படி ஆவியானவர் பிடிச்சிக்கோ, பரிசுத்தாவியை சார்ந்து வாழு. உன் நியாயத்தின்படி, உன் ஒழுக்கத்தின்படி, உன் நேர்மையின்படி உனக்கு சரி தப்புன்னு தோன்றபடி வாழாத. ஒருவேளை இயேசு நியாயமா உங்ககிட்ட இருந்திருந்தாருன்னா நீ நான் எங்க போயிருந்திருக்கணும்? பரலோகம். கொஞ்சம் வாங்க இல்லைவா? இது மண்டையில் கொட்டும் வந்துடாத. கொட்டினா மண்டை அப்படி டாமன் ஜெரி மாதிரி புடச்சிக்கும் பார்த்துக்க. இயேசு ஒருவேளை உங்ககிட்ட கிருபையா இருக்காம நியாயமா நடந்துருந்தாருன்னா நீ நான் எங்க போயிருப்போம்? எப்பயோ போயிருந்துருக்கணும் இல்லை? ஆனா இயேசு நம்மகிட்ட எப்படி இருந்தாரு? கரெக்ஷன் சொல்லி கொடுத்தாரு, நம்மளை திருத்தினாரு, நம்மளை பிதாவோட ஒப்புரவாக்கினாரு. அதே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு பின்பற்ற நம்ம இயேசு போல மாறு, இயேசு போல மாறு, இயேசு போல மாறு. இதெல்லாம் சொல்றா தெரியுமா? இயேசு போல வெள்ளை ட்ரெஸ் போடு. இயேசு என்னைக்கும் வெள்ளை ட்ரெஸ் போடவே இல்லை. ஆமா, ஒரு கிறிஸ்தவனை எப்படி ஒழுக்கமா இருக்கணும் தெரியுமா? நல்ல ஷார்ட்டா முடி வெட்டணும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தா தானே வெட்டுறதுக்கு, நம்ம அந்த ப்ராப்ளமே கிடையாது. இயேசு எங்க ஷார்ட்டா முடி வெட்டினார் காட்டு பார்ப்போம். அவர் லாங்காக தான் முடி வச்சிருந்தார். அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொருவுது லைட்டா. அது வேற. அது அவர் நாசரேத் என்ற ஊரில் வளர்ந்தபடியினாலும் நசரேனாகிய இயேசுக்கு நசரே விரதெல்லாம் கிடையாது. இயேசு நசரே விரதெல்லாம் எடுக்கல. யூதர்கள் வழக்கத்தின்படி அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லாங்காக தான் இருந்துச்சு. அப்படி இவ்வளோ இல்லை, சும்மா அப்படி லாங்காக வச்சிருந்தார். இயேசு போல மாறின எதுல மாறு? பரிசுத்தல மாறு, நீதியில மாறு, ஒழுக்கத்துல மாறு, தியாகமாய் மாறு, இப்படி மாறு, அப்படி மாறு. நான் சொல்லட்டுமா? இயேசு போல கிருபையா மாறு. நீ இயேசு போல மாறணும்னா இயேசு கிருபையா இருந்தது போல நீ கிருபையா இருக்க கத்துக்கோ. அது அந்த கிருபையா இருக்கும் பொழுதே கரெக்ஷன் சொல்ல கத்துக்கோ. நம்ம ஒண்ணு ஓவர் கிருபையா இருந்துருது, யாரையும் கரெக்ஷனே சொல்றது இல்லை. நம்ம கிருபையாகிறோம் பாஸ்டர். இதுல கரெக்ஷன் சொல்லும் போது சில பேர் டைலாக் வச்சுருக்காங்க. ஏப்பா ஏசுநாதரே அவ்வளோ பண்ண மாட்டாரு பையன், ஓவரா பண்றான் பையன் அப்படின்றது தெரியுமா? ஏசுநாதரே அவ்வளோ பண்ண மாட்டார், ஓவரா பண்றான் அப்படி இல்லை. இயேசு கிருபையா இருந்தது போல நீயும் கிருபையா இருக்க வேண்டுமானால் இயேசு கரெக்ஷன் சொன்னது போல நீயும் கரெக்ஷன் சொல்லணும். ஏன்னா கிருபையில குற்றப்படுத்துவது இல்லை, கிருபையில கரெக்ஷன் சொல்றது இருக்குது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்தும், மனசாட்சி குற்றப்படுத்தும், ஆவியானவர் உனக்கு கரெக்ஷன் பண்ணுவார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நித்திய ஆவியினாலே. அப்படி பரிசுத்த ஆவி என்று அதே வேலை தான் செய்யறாரு. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது.
இந்த வசனம் சொல்ற மாதிரியே ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாரும் இந்த சத்தியத்தை கற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் அடுத்த ஊழியக்காரராக அவங்களை நியமனம் பண்ணுவேன். புரியுதா? என்ன சத்தியம்? கிருபையா இருக்கணும், திருத்தமும் சொல்லணும். சொல்லுங்க பாப்பா. கிருபையா இருக்கின்ற பேரை திருத்தம் சொல்லாம இருக்கக்கூடாது. அதே போல கிருபையா இல்லாம குற்றப்படுத்திக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ரெண்டும் தப்பு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாங்க யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். பிரீத்தி, பிரீத்தியா? ஏய், ஒரு முறை நல்ல கை தட்டு பார்ப்போம். தட்டு தட்டு, கை தட்டு. ஒன்று தட்டு தான் பாரு எல்லாம். தொத்து வியாதியா மெதுவா பரவுது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நாங்க யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், ஆனா கரெக்ஷன் சொல்லுவோம். கிருபையா தான் இருப்போம், நியாயமா இருக்க மாட்டோம். ஆமா, இருக்க மாட்டோம். கரெக்டு தான், கரெக்டாக சொல்றேன். நீ நியாயமா இருக்க போறியா, கிருபையா இருக்க போறியா? நீ நியாயமா இருந்தீங்கன்னா குற்றப்படுத்துவே. நியாயமா இருக்காத, கிருபையா இரு. சரி, இப்படி சொல்றேனே, நியாயமா இருக்கிறதுக்கும் கிருபையா இருக்கிறது வித்தியாசம் தெரியுமா? நியாயமா இருந்தீங்கன்னா குற்றப்படுத்த மட்டும் தான் செய்வேன், கிருபையா இருந்தீங்கன்னா குற்றப்படுத்த மாட்டேன், கரெக்ஷன் சொல்லுவேன். டிஃபரன்ஸ் இதுதான். திருப்பி திருப்பி சொல்றேன், கவுனி, தைரியமா சொல்லு. நாங்க நியாயமா இருக்க மாட்டோம், கிருபையா தான் இருப்போம், ஆனா கரெக்ஷன் சொல்லுவோம். இந்த வருஷம் ரெசல்யூஷன் இதுதான் வச்சுக்கோ. இந்த வருஷம் புது வருஷத்தின் தீர்மானம் இதுதான். திருப்பி சொல்லு பாப்போம். நாங்க யாரையும், மில்டன் சொல்லு, நியாயம். அவங்க கையில் மைக் கூட, அவன் மைக்கில் சொல்லுவான். அவன் சும்மா சொல்ல மாட்டான், மைக்கில் சொல்லுவான். ஆமா, இங்கே உட்காந்து நீ தூங்குனா பலிபீடத்து மேல இருந்து நீ தூங்குனீன்னா உன்னை பலி கொடுத்துருவேன் நான். பார்த்துக்கோ. சொல்லு, நாங்க நியாயமா இருக்க மாட்டோம், கிருபையா தான் இருப்போம், ஆனா கரெக்ஷன் சொல்லுவோம். ஏ ஃபார் ஆப்பிள், பி சொல்லு. 1ஆம் கிளாஸ் பரல, அவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. மறுபடியும் சொல்லு, நாங்க நியாயமா இருக்க மாட்டோம், கிருபையா தான் இருப்போம், ஆனா கரெக்ஷன் சொல்லுவோம். நீங்களே சொல்லுங்கம்மா ஒரு முறை. இப்போ நாங்க இருக்க மாட்டோம், ஆமா கலெக்ஷன் பண்ணுவோம். ஆமா, மறந்துட்டேன். இந்த புது வருஷத்தோட ரெசல்யூஷன் இதுதான். நாங்கள் நியாயமா இருக்க மாட்டோம், கிருபையா தான் இருப்போம், ஆனால் கரெக்ஷன் சொல்லுவோம். சொல்லு. அந்த தூண்ல சாயிர மங்கிக்குள்ள யாரு? எனக்கு மூஞ்சி தெரியல. யாரு? புதுசா வந்திருக்காங்களா? புதுசா வந்திருக்காங்களா? ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எப்போ மிலிட்டரியில் எப்போ வந்தீங்க? ஐயோ அச்சிக்கோ, ஐயோ நான் ரொம்ப தேவை. இப்போ யாருன்னு என்கொயரி வைப்போமா? விசாரணை கமிஷன் செட் பண்ணி விசாரணை பண்ணி முடிவு வந்து சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் நாக்க கொடுக்குற பிறகு 4 கேள்வி கேட்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல தெரியல. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள பத்து என்ன வாழ்க்கை
சரி, கடைசி ஒரு வாய்ப்பு, கரெக்டாக சொல்லு. நாங்கள் நான் ஏன் அதை ரிப்பீட் பண்ணுறேன், நான் முழு செய்தியுமே இதில் தான் அடங்கியிருக்கு. இன்னைக்கு இதுதான் மையமே. உண்மையே சொல்கிறேன், நீ யூடியூப்ல எல்லாம் தேடிப்பாரு, இந்த சத்தியத்தை யாருமே போதிக்கிறதே கிடையாது. சேலஞ்ச். இந்த தலைப்பில் இந்த செய்தியை பற்றி மனசாட்சியிலிருந்து தேவன் விடுதலை செய்கிறார். ஒரு செய்தி எடுத்துக்காட்டு பார்ப்போம் முடிஞ்சா. இல்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான சத்தியமே இதுதான். ஆமென். ஆமாம், சொல்லுங்க. நாங்கள் ஆனால் கிருபையாக தான் இருப்போம், ஆனால் கரெக்ஷன். வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? இன்னும் 2 வசனம் வாசி முடிப்போமா? அப்படியே எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும். இங்க 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்மனசாட்சி உனக்கு நீங்கணும் அப்படின்னா தெளிக்கப்பட்ட இருதயம் வேணும். அப்படின்னா என் மனசாட்சி சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை, என்னை இயேசு ரத்தத்தால கழுவிருக்கான்றத முதல்ல மண்டல ஏற்றணும். ஆமாவா? 2வது, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களும். அது பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னால சுத்திகரிப்பின் முறையை பற்றி சொல்லுது. இது இங்கே நான் சொல்லும் அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தால் பாவம் மன்னிக்கப்படும்படி நாம் கழுவப்பட்டிருக்கோம். அதே மீனிங் தான். அடுத்து, உண்மையுள்ள இருதயத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லு. உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு. இது 2மே ஒன்று வேணும். உண்மையுள்ள இருதயம் வேணும், விசுவாசத்தின். கடைசி இந்த பாட்டியம்மாலாம் சொல்லி பார்ப்போம். உண்மையுள்ள இருதயம், பாட்டியம்மா பாட்டியம்மா பாட்டியம்மா. உண்மையுள்ள இருதயம் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அடுத்த பெரிய பஞ்சாயத்து, யாரு பாட்டின்னு திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா யாரு நான் பாட்டின்னு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. மாப்பிள்ளை பார்த்துருவோமா? சரி, எல்லாரும் சொல்லுங்க. உண்மையுள்ள இருதயம், அப்புறம் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம். இது 2ம் உள்ள இருக்கிறதா இல்ல கிரியையா? உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம். இது உங்க செயல்ல இருந்ததுன்னா உன்னுடைய துர்மனசாட்சியிலிருந்து கர்த்தர் நீக்குவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்மனசாட்சி அப்படின்றது என்னது? மனசாட்சி புரியுது. துர்மனசாட்சி சொல்லுங்க. குற்றம். அது உள்ள இருக்கிறதா செயல்ல இருக்கிறதா? செயல்ல இருக்கு. நீ தப்பு பண்ற, சோ மனசாட்சி உன்னை தப்புன்னு சொல்லுது. அப்ப உண்மையுள்ள இருதயம், அப்புறம் விசுவாசத்தின் பூரண நிச்சயம். உள்ள இருந்தா போதுமா? உள்ள இருந்தா போதுமா? கிரியில் இருக்கணும். சரி, உங்களுக்கு புரியல போலுங்க. இன்னொரு வசனம் வாசி, இன்னும் பெட்டரா புரியும். சரி, வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 3:16 பாருங்க. 1 பேதுரு 3:16 வாசி. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மன சாட்சி உள்ளவர்களாயிருங்கள். அதாவது உன்னை யாரு எந்த காரியத்தில் குற்றப்படுத்த ட்ரை பண்றானோ அதே காரியத்தில் நீ உண்மையா நடந்து காட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ தப்பு பண்ணா உன் மனசாட்சி உன்னை தப்புன்னு சொல்லும். இப்போ அந்த மனசாட்சியிலிருந்து உன்னை கர்த்தர் விடுதலை செய்கிறார்னு சொல்லும் பொழுது பேசிக்காக நீ பண்ற தப்புல இருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார். அப்போ மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துகிற காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார் நான் சொல்லும் பொழுது நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அதே மாதிரி தப்பு பண்ணாலும் அந்த மனசாட்சியோட குத்தாம கர்த்தர் காப்பாத்திடுவார். அப்படியா? இல்லை, அப்படி இல்லை.
ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே உன்னை பலப்படுத்தி நீ செய்யக்கூடிய தவறை மற்றவர்கள் பார்த்து நீ தப்புன்னு உன்னை குற்றப்படுத்த ட்ரை பண்றான் பத்தியா, அந்த இடத்துல நீ என்ன தப்பு செய்யறியோ அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்துவார். அப்ப நீ செய்தியினுடைய முழுமை என்ன தெரியுமா? என்னைய மனசாட்சி குற்றப்படுத்தாது, இயேசு விடுதலை செய்கிறார். எப்படி? நான் எந்த காரியத்தில் குற்றம் செய்கிறேனோ அந்த காரியத்தில் என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்ப சிம்பிளா என்ன தெரியுமா? என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துது எப்போ நான் தப்பு செஞ்சா. ஆனா இப்ப இயேசு என்னை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றாரு தெரியுமா? உன்னை தப்பே செய்யாத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறார். அவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த ஒரு தவறோ செய்ய விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. பைபிள் திருப்ப அடியோக படி மறுபடி வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3:16 வெளியில் இருக்கிறோம் சத்தமா. 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவை கேட்டு உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் என்ன பண்ணுமா? நீ தப்பு பண்ணி உனக்கு வெக்கம் உண்டாகிற மாதிரி மற்றவன் சொல்றது இல்லை. நீ எதுல தப்பு பண்றியோ அந்த விஷயத்தில் நீ கரெக்டா வாழ்ந்து உன்னை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு அவனை நீ வெக்கப்படுத்தணும். அந்த அளவுக்கு ஆண்டவரை பலப்படுத்துறாரு. மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் பொழுது இயேசு உன்னை காப்பாத்தாருன்னா நான் விசுவாசித்தேன் பாவத்தில் காப்பாத்திட்டாரு, அப்படி இல்லை. அந்த அந்த பேட்டர்ல இல்லை. இங்கே வந்துட்டு மனசாட்சியில் குற்றப்படுத்தும் பொழுது இயேசு உன்னை விடுதலை செய்கிறார்னு சொல்லும் பொழுது மனசாட்சியும் உன்னை குற்றப்படுத்தக்கூடாத அளவிற்கு உன்னை யோக்கியமா, நேர்த்தியா, நீதியா, பரிசுத்தமா, ஒழுக்கமா இயேசு வாழ வைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா. இதை பத்தி யோவான் கூட சொல்றாரு பாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் இல்ல புரியல 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 மறுபடியும் கரெக்டா வாசி, முதல்ல இருந்து வாசி. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து இரு. இதனால என்ன? எதனால? அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு. அப்ப கவனிச்சியா? அப்போ எதனால கர்த்தருடைய நீதிமானாக்குறார்? இல்ல எதனால உன் மனசாட்சியை குற்றப்படுத்தாதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் வாயின் வார்த்தையில சொல்றனால இல்ல, கிரியைகளினால, உண்மையினால. கரெக்டா? இதனாலே வாசிப்போம். இதனாலே நான் நம்மை சத்தியத்திற்குரியவள் என்று அறிந்து. எப்படி? நான் என் கிரியைகளிலும் நீதியான காரியத்தை செய்வதனால் நான் சத்தியத்திற்குரியவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாருமே கவனிக்கல நினைக்கிறேன். நிறைய பேர் தலை தொங்கிருச்சு, கீபோர்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஒரு பாட்டை போட்டுருக்கலாம். பெர்க்மன்ஸே ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா? நீதிமான் நான் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கையை தட்டி பாடு. நீதிமான் நான். சொல்லு, தைரியமா சொல்லு. அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லு, நீதிமான். நீதிமான் நான் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சாவுக்கு எதுவும் செய்வதில்லையே. லிரிக்ஸ் தெரியலையே. பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன்.
கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். பாடுங்க, நீதிமான். நீதிமான் நான், அவர் இரத்தத்தால். அல்லேலூயா. ஏஞ்சிட்டீங்களா? தூக்கத்திலிருந்து எழுந்தவங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை, உண்மையை ஒத்துக்கிறாங்கப்பா. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது, அதில் நான் சரண்டர் ஆயிடுறேன். என் மனசாட்சி நான் மழுக்கி என் பாவத்தை மறைக்க விரும்பலை, ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆமாம், நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுறேன் பாஸ்டர். அல்லேலூயா. முடியல என்னாலடி. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி சொல்லு? இதனால நான் சத்தியம் உள்ள என்று அறிந்துட்டேன், ஆண்டவர் முன்பாக இருதயத்தை நிச்சயமா சொல்லுவேன். எப்படி? வார்த்தையினால மட்டும் இல்ல, கிரியினால் அன்பு கூறும் பொழுது. சேர்ந்து சொல்லுங்க, வார்த்தையினால மட்டும் இல்ல, கிரியினால் அன்பு கூறும் பொழுது. அடுத்து வாசிங்க. அவருடைய கற்பனையை. என்ன கிரியை? எப்படி கிரியை? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இதுதாங்க சத்தியங்க. இதுதான் சத்தியம். உன் இருதயம் உனக்கு குற்றவாளின்னு சொல்லுதா? உன்னை குற்றப்படுத்தக்கூடிய உன் மனசாட்சி, உன் இருதயத்தை பார்க்கல ஆண்டவர் பெரியவர். இதை மறக்காத. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல, உன்னை குற்றப்படுத்தக்கூடிய உன் மனசாட்சியை பார்க்கலும் என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவர் மன்னிப்பு பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்ததானால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன் இருதயம் உன்னை குற்றவாளின்னு தீர்க்க கூடாது அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகள் எப்படி நீ செய்ய ஆரம்பி. ஆமென். கர்த்தருடைய கற்பனைகள் எப்படி நீ செஞ்சினா நீ உன் மனசாட்சி விரோதமாக எதையும் நீ செய்ய மாட்ட. அப்போ உன் மனசாட்சியோட குற்றவாளின்னு சொல்லாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறதுலேயே நான் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய கற்பனையை நிறைவேற்றுகிற காரியத்தில் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமென். அடுத்த வருஷம் நம்பர் 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லே சொல்லுங்க. அவ்வளவுதான், செய்தி முடிஞ்சிச்சு. ஒருவேளை நான் தூங்கிட்டேன் பாஸ்டர், சரியா கவனிக்கல அப்படின்னா கண்ணை திறந்துப்பாரு, செய்தியை மொத்தமாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாரும் தூங்கி கடைசி 5 நிமிஷம் கவனிச்சிருப்போம்ல. நீ நீதிமான். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார், உன்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதனால உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் குற்றப்படுத்துவாரா? ஆண்டவர் உன்னை தண்டிப்பாரா? ஆனால் என்ன பண்ணுவார்? சிட்சிப்பார். ராமன் சொல்ற. இப்போ குற்றப்படுத்துறது யாரு? பிசாசு. ஆமா, குற்றப்படுத்து. ஆனால் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதுதான் அதுல இருந்து விடுதலை. பிசாசு குற்றப்படுத்துறது, கர்த்தர். மனுஷன் குற்றப்படுத்துறான், ஆண்டவரே அதை கண்டுக்கிறதே இல்லை. சொல்லுங்களேன். மனுஷன் குற்றப்படுத்துறான், அது ஆண்டவரே அது நியாயத்தீர்ப்பில் மனுஷன் குற்றச்சாட்டில் நிற்காது. ஓகேவா? 3வது என்ன? குற்றப்படுத்துது. ஏன்னா மனசாட்சி விரோதம் பண்ணி ஏதோ செஞ்சிருக்கிற. இப்போல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட என்ற மனநிலையோடு என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும் பொழுது, என் மனசாட்சியை பார்க்கலாம் இயேசு பெரியவர்ன்றதை புரிய ஆரம்பிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு பெரியவர் புரிய ஆரம்பிக்கும் பொழுது 1. 2வது, இயேசுவின் கற்பனைகளை நான் ப்ராப்பராக நான் செஞ்சேன் அப்படின்னா
இனி என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும்படிக்கான எதையுமே நான் செய்ய மாட்டேன். என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. என்னை இயேசு நீதிமானாக்கி இருக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக இதான் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கிருபையாக தான் இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் கரெக்ஷன் சொல்லுவோம். இதில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியில் நடத்தப்பட கிருபை செய்யுங்க. இதில் நாங்கள் கரெக்டாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. எங்களுடைய மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? இயேசு பெரியவர்ன்றது புரியணும். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்றது புரியணும். அதனால அவர் கற்பனைகளுக்கு ஏற்றபடி நான் நடக்கணும். விசுவாசத்தால் ரட்சிப்புன்ற மாதிரி விசுவாசத்தால் இங்கே காப்பாற்றப்படுதெல்லாம் இல்லை. விசுவாசத்தினால அவர் கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. ராமேன் சொல்று. அப்படி ஒருவேளை மனசாட்சியை குற்றப்படுத்துமானால் தெளிவா சொல்லு, உன்னை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் முழுங்கார பண்ணிடுவோம். கண்களை மூடி. நல்ல பிதாவே, நான் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த முதலாம் நாள் முட்டி போடுங்க. நீ முட்டி போடுறதுல முட்டி போடு. தட்டு பக்கத்தில் தட்டி முட்டி போட சொல்லு. பக்கத்தில் தட்டி முட்டி போடுன்னு சொல்லு. முடியாத வயின்னு சொல்லு. முட்டி போட முடியாத வயின்னு சொல்லு. முட்டி போடுங்க பார்ப்போம். தட்டு பக்கத்தில் தட்டி எழுப்பி விடு. பாவம், வயசானவங்க உங்களை நான் குற்றப்படுத்த மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஆமாம், ஆனால் கரெக்ஷன் சொல்லுவேன். தூங்காத. ஆமாம். என்ன பாஸ்டர் ரெண்டும் ஒரே பார்த்தாக்குது? சரியா? ரைட். கண்ணில் முடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஜெபிங்க, ஆண்டோடு ஜெபிங்க. நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. நியாயமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக, கரெக்டாக நாங்கள் வாழ்ந்துடுறோம். அவன் பண்ணு தப்பு, இவன் பண்ணு தப்பு. ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பேசாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற விதத்தில் கரெக்ஷன்ஸ், திருத்தங்களை சொல்ல, ஒருவரை ஒருவர் உருவாக்க, கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் வாயின் வசனத்தினால் மாத்திரமல்ல கிரியினாலும் உண்மையினாலும் நாங்கள் அன்பு கூற, உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எங்களை புறஜாதியார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எங்களை குற்றவாளிகள் என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி நாங்கள் குற்றத்துக்கு எதுவான காரியங்களை செய்யாமல் தேவ கற்பனைகளுக்கு எதுவான காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். பலப்படுத்தும் ஆவியானவரே. இந்த புது வருஷத்தில் ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சியங்களை குற்றப்படுத்தினாலும் நீர் எங்களை குற்றப்படுத்துகிறது அல்ல. தேவனங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று நாங்கள் வாசித்தது போல, ஆண்டவரே, ரட்சிப்பை சம்பந்தப்படுத்திய காரியத்தில் நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களை யார் குற்றப்படுத்தினாலும் நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் உண்மையாய் வாழ, உங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் கிரியை செய்து வாழ, எங்கள் மனசாட்சியங்களை குற்றமாய் தீர்க்கப்படாதபடிக்கு எங்கள் மனசாட்சியும் சுத்திகரிக்கப்படத்தக்கதாய் குற்றமற்றவர்களாய் உமக்குள்ளாய் நாங்கள் வாழ நீர் எங்கள் உதவி செய்யுங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.